கார பணியாரம் செய்கிறது எப்படின்னு பாருங்கள். முதல்ல மாவு பணியாரத்துக்கு மாவு எடுத்து அந்த மாவை தாளிச்சிக்கணும். அதுதான் கார பணியாரம். ஒரு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, இந்த 3 போட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கணும். மாவுக்குனால மாவு எவ்வளோ மாவு வைக்கிறோமோ அதுக்கு அந்தமாரி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும். போட்டால் தான் அந்த மிளகாலாம் தீயாமல் இருக்கும். போட்டு நல்லா கடலைப்பருப்புலாம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து வர மாதிரி வறுத்துட்டு அப்புறமா தான் அதை எடுத்து அந்த மாவுக்குள்ளே போடணுமே. மாவில் கொஞ்சம் உப்புலாம் போட்டு முன்னாடியே கலக்கி ரெடி பண்ணி, மாவு கொஞ்சம் கெட்டியாக இட்லி ஊற்றுறோமே அந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இட்லி மாவு மாதிரி கெட்டியாக எடுத்து வச்சுக்கிட்டு, அதில் அந்த மசாலா அதான் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, எண்ணெய் ஊற்றி கடுகு, இவ்வளோ தான் தாளிக்கிறது. மாவை தாளிச்சிட்டு அது பாருங்கள், மாவு எடுத்து பாருங்கள், அந்த மசாலா எடுத்து மாவுக்குள்ளார போட்டு மாவை நல்லா கலக்கி விட்டுக்கணும். மாவை கலக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவை. நல்லா கலந்து விட்டுட்டு பணியார சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் பணியாரத்தை கொஞ்சம் எண்ணெய் பணியாரத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பணியார சட்டி நல்லா காஞ்ச பிறகு, எண்ணெய் காஞ்ச பிறகு மாவு அள்ளி ஊற்றணும். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா பணியாரம் பார்க்குறதுக்கு நல்லா புசு புசுன்னு நல்லா கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக வரும். கொஞ்சமாக ஊற்றினா கூட மாவு ஊற்றின பிறகு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கணும். அடுப்பை ஸ்லோவில் வச்சா தான் நல்லா மொறுன்னு வேகும். பணியாரத்துக்கு எப்போவுமே எந்த பணியாரம் செஞ்சாலும் அது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றினா தான் பணியாரம் நல்லாயிருக்கும். நல்லா மொறுன்னு அந்த எண்ணெயிலே வேகும். நல்லா மொறுன்னு சுற்றி நல்லா வெந்து வந்த பிறகு திருப்பி விடணும். திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் பணியாரம் வெந்தால் போதும். இந்த பணியாரத்துக்கு எதுவுமே தொட்டுக்கே தேவையில்லை. அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்லாம். அப்படியே புட்டு அப்படியே சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு டீ கூட தொட்டு சாப்பிட்லாம். இல்லை மற்ற டைமில் எப்போனாலும் சாப்பிட்லாம். அப்படி வேணும் ஏதாவது தொட்டுக்க வேணுன்றவங்க டொமேட்டோ சாஸ் இருக்குது பாருங்கள், அந்த சாஸ் வச்சு அதில் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா அதுக்குள்ளே ஏற்கனவே கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை அது எல்லாமே இருக்குது. அப்படியே சாப்பிட்லாம். சரி, அது தொட்டுக்க வேணுன்றவங்க தொட்டுக்கு கொஞ்சம் சாஸ் வச்சு அதில் தொட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சிம்பிளானது இது. டக்குன்னு ஒரு செய்கிறதுனா அது பணியாரம் டக்குன்னு செஞ்சுக்கலாம். மாவு எப்போவுமே நினச்ச நேரம் வீட்டில் இருக்கும். அந்த மாவு எடுத்து கொஞ்சம் டக்குன்னு செய்யுதுன்னா அது பாருங்க, மாவை தாளிச்சிக்கின்னு செய்யணும். கார பணியாரம் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கே வேண்டாம், அப்படியே சாப்பிட்றது தான். தொட்டுக்கு வேணுன்றவங்க சாஸ் வச்சு சாப்பிட்டுக்குங்க. அது கொஞ்சம் இனிப்பு புளிப்பு நல்லாயிருக்கும். அதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா தான். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு. தேங்க்யூ.